ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் 2024க்கான ஊக்கத்தொகை பரிந்துரை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க, யார் யார் எந்த ஸ்கூல் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து 1500 பேர் இந்த எக்ஸாமில் செலக்ட் பண்ணுவாங்க. முதல் 750 இடம் வந்து அரசு பள்ளியாக இருந்தாலும் மற்ற தனியார் பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் அதை வந்து அப்படியே வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டை வெளியிட்டுருவாங்க. அண்டு ஒரே மார்க்கு நிறைய பேர் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் யாருது வந்து முன்னாடி வருதோ அதை வச்சு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சென்டம் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் வந்து ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. 100க்கு 100 ஃபுல் மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 6 பேரோட லிஸ்ட்டுமே அப்படி வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாருமே வந்து அரசு பள்ளி மாணாக்கர் உள்ளிட்ட பிற தனியார் பள்ளி மாணாக்கர்கள் வகையில் வராங்க. இவங்க எல்லாமே வந்து அரசு பள்ளி கிடையாது. இந்த 6 பேருமே அரசு உதவி பெறும் அண்ட் மெட்ரிக் ஸ்கூலு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு மார்க் வந்து 100, அதுலேயே 6 பேர் இருக்காங்க. அதே போல் 99லேயே வந்து அதிகமான பேர் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 31 வரைக்குமே வந்து 99 எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 98. ஸோ எல்லா மாவட்டமே கலந்தார் போல் தான் மாணவர்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க. நிறைய வந்து மாதிரி பள்ளி மாணவர்களும் வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. அரசு பள்ளியும் வந்து இதில் இருக்காங்க. ஸோ அந்த 98 வந்து பாருங்கள். 86வது ரேங்க் வரைக்குமே 98 மார்க் எடுத்திருக்காங்க. அடுத்தது 97. இது வந்து ஒரே மார்க்கில் நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதனால தான் வந்து டேட் ஆஃப் பர்த் அடிப்படையாக வச்சு யாரோட டேட் ஆஃப் பர்த்து ஃபஸ்ட்டு வருதோ அவங்கள வந்து அந்த ரேங்க்கில் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. 177வது ரேங்க் வரைக்கும் 97 மார்க்கு. இதில் வந்து மெட்ரிக் அண்ட் அதர் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் ஐசிஎஸ்சியாக இருந்தாலும் அவங்க எல்லாருமே இதில் வருவாங்க. $96 342 ரேங்க் வரைக்கும் 96. அடுத்து 95 பார்த்தோன்னா அதாவது ஒரே மார்க்கில் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து 30 பேர் 40 பேர் 50 பேர் 100 பேர் கூட வந்து இருக்காங்க. ஸோ 95 அப்படின்னு பார்க்குறப்ப 100 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 பேருன்னு கூட நம்ம சொல்லலாம். 342 வரைக்கும் 96 இருந்தாங்களா? ஏன்னா கட் ஆஃபே வந்து 94ஓட முடிஞ்சிருச்சு. 557 வரைக்கும் 343லேருந்து 557 வரைக்கும் 95 மார்க்கு. இந்த 94 மார்க் வந்து பார்த்திங்கன்னா $750 வரைக்குமே இந்த 94 தான் இருக்கும். இன்னும் 94 எடுத்தவங்க கூட செலக்ட் ஆகிருக்க மாட்டாங்க. அது வந்து டேட் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி போட்டதால் அந்த சீனியாரிட்டியில் வரவங்க மட்டும் செலக்ட் ஆகியிருப்பாங்க. அடுத்து 94 அவங்க வந்து செலக்ட் ஆகியிருக்க மாட்டாங்க. ஸோ பாருங்கள் இதிலே கொடுத்துட்டாங்க பாருங்கள். இறுதி மதிப்பெண் எல்லையில் கட் ஆஃப் ஒரே மதிப்பெண் பெற்றவர்களில் பிறந்த தேதியில் மூத்தவராக இருப்பவர்கள் மட்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். ஸோ 750 94. போன டைமை விட இந்த டைம் வந்து கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக தான் வந்திருக்கு. கொஷின் பேப்பரும் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு சில பேர் டஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் ஏன்னா போன டைம் வந்து 89 வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டைம் பாருங்கள் 94ஓடய முடிச்சுட்டாங்க. சொல்லப்போனால் 95 தான் வந்து கட் ஆஃப். 94ல் டேட் ஆஃப் பர்த் வந்து அவங்க சீனியாரிட்டி இல்லாமல் கம்மியாக இருந்திருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து செலக்ட் ஆகியிருக்க மாட்டாங்க. இதுக்கு மேலுமே 94 நிறைய பேர் எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 95 மார்க்கே வந்து பார்த்திங்கன்னா
200 பேருக்கு மேலே எடுத்திருந்தாங்க. ஸோ அதே போல் 94 கண்டிப்பாக 200 300 பேர் வந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் 750 வரைக்கும் தான் வந்து எடுப்பாங்க. அரசு பள்ளி அல்லாத பிற தனியார் பள்ளி எல்லாமே சேர்த்து. இது கவர்மெண்ட் ஸ்கூலும் வருவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதில் வருவாங்க. அந்த ஃபஸ்ட்டு 750. ஸோ கட் ஆஃப் வந்து 94 வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சா. அடுத்தது 94லேருந்து ஆரம்பிக்கும். இது வந்து ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். அரசு மாதிரி பள்ளி, அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும்தான் வந்து இதில் வருவாங்க. ஸோ இவங்க வந்து ஸ்டார்டிங் மார்க்கு 94. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு கம்மியாக தான் வந்து இருப்பாங்க. ஸோ 5 பேர் வந்து 94 மார்க் எடுத்திருக்காங்க. அடுத்தது 93 வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஆ 823 வரைக்கும் 93. அப்புறம் 92 பார்க்குறப்ப 889 வரைக்கும் 92 மார்க்கு. 91 மார்க்கு. 883லேருந்து 996 வரைக்கும் 91 மார்க்கு. 90 மார்க்கு. டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா தெரியும். யாரோட டேட் ஆஃப் பர்த் முன்னாடி இருக்கோ அவங்களது வந்து ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க, அடுத்தது செகண்ட் வந்திருப்பாங்க. ஸோ 90 மார்க் வந்து 1124 வரைக்கும் வந்துருச்சு. 89 89 வந்து 1258 வரைக்கும். அடுத்தது 88ஓட வந்து 87 வரைக்கும் இந்த டைம் கட் ஆஃப் வந்திருக்கு. எண்பத்தி 8 பார்த்தோன்னா 1407 மார்க் வரைக்கும், 1407 ரேங்க் வரைக்கும் 88 மார்க் எடுத்திருக்காங்க. அடுத்தது 87. இந்த 87 தான் வந்து லாஸ்ட்டாக கட் ஆஃப் வந்து முடியுது. 87ல் இன்னும் நிறைய பேர் இருந்தாலும் அவங்க செலக்ட் ஆகிருக்க மாட்டாங்க, ஏன்னா டேட் ஆஃப் பர்த் இல்லைங்களா. ஸோ அதனால் 1500 பாருங்கள், 87 இதே தான் லாஸ்ட்டாக மதிப்பெண் வந்து அந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு முடிச்சுட்ருப்பாங்க. இதுக்கு மேலே டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்தவங்க 87 மார்க் எடுத்திருந்தாலும் அவங்க செலக்ட் கிடையாது. ஸோ அவங்களுக்கு தேவை அந்த 750 பேர்னால் 750 பேர் தான். அரசு பள்ளியில் 750 பேர், அரசு பள்ளி உள்ளிட்ட மற்ற தனியார் பள்ளி மாணவர்கள் 750 பேர். போன டைமை விட இந்த டைம் வந்து கட் ஆஃப் அதிகமாக தான் ஆகிருக்கு. இன்னும் அடுத்த டைம் பார்த்தோன்னா இன்னும் ரொம்ப அதிகமாக தான் ஆகும். ஸோ இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து எழுதுவாங்க. செலக்ட் ஆன ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா நல்ல எஃபர்ட் போட்டு படிச்சிருக்காங்க. சென்டம் வாங்குகிற அளவுக்கு வந்து பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய இயர்ஸ்லலாம் இந்த எக்ஸாமை பற்றின அவேர்னஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இப்போ 10th படிக்கிறப்பவே இன்னும் நல்லாவே வந்து தமிழுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருப்பாங்க. ஸோ அகெயின் 11th திரும்பவும் இதை பற்றி ஒரு எக்ஸாம் எழுதுகிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் இவங்கெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறாங்கனாலும் இந்த எக்ஸாம் பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுங்க. ஊக்கத்தொகை பட்டியலில் செலக்ட் ஆன எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.